இருள் விலகியது, ஒளி பிறந்தது. இருள் ஆட்சி செய்தது போல இருந்த நேரத்தில் உன் மனதின் நம்பிக்கையை என் மீது செலுத்தி இருப்பதால் இப்பொழுது உன் வாழ்விற்கு ஒளி கிடைத்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அருள் கொண்டு நான் மாற்ற வந்திருக்கின்றேன். மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம், புனிதமான கணம் இது. சாயின் கண்ணோட்டத்தில் புதிய தீர்வு உன் வாழ்க்கையில் இன்று கிடைக்கும். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பயணம் சோர்வோடு செல்வது பாபா, கஷ்டத்தோடு செல்வது? எனக்கு ஒரு வழியை காட்டு, வழியை கொடு, எனக்கு ஒரு தீர்வை கொடு என்று கேட்டதன் காரணமாக இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் தோன்றுகின்ற எந்த எண்ணத்தையும் யாரிடமும் பகிரக்கூட முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். பாபா, உன்னிடம் இருந்து எதையும் நான் மறைத்தது இல்லை. ஆனால் சில விஷயங்கள் பகிர முடியாமல் தவிக்கின்றேன். ஏன் இந்த தவிப்பு? அந்த தவிப்பை அறிந்து என் குறைகளை போக்கு பாபா என்று அழைத்தாய். என் குழந்தையாகி நீ என்னை அன்போடு அழைத்ததால் இன்று உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் புன்னகையை நிரந்தரமாக கொடுக்க நான் வந்து விட்டேன். தூங்கும் நேரத்தில் கூட உன்னுடைய பயங்களை காப்பாற்றும் சக்தி பாபாவின் பாதத்தில் இருந்தது. அது இன்று உன்னை வசந்த நொடிக்கு கொண்டு வந்திருக்கின்றது. சில நேரங்களில் நீ உன்னுடைய வாழ்வில் சில கேள்விகளை கேட்கின்றாய். எப்பொழுது இது நடக்கும், அது நடக்கும், இழந்தவை கிடைக்கும், மீண்டும் சந்தோஷம் தேடி வரும் என்று நீ கேட்கின்றாய். உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு புரியாமல் இல்லை. நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். சற்று நேரம் பொறு. பாபாவின் தரிசனம் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ கேட்ட வேண்டுதல்கள் பத்திரமாக சாயின் உள்ள பெட்டியில் இருக்கின்றது. அது இப்பொழுது திறக்கப்படும். பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ இருப்பதை விட்டு விடாதே. பாபா, உன் உண்மையை நான் வாழ்த்துகின்றேன். மனது முற்றிலும் தளவறிந்த நேரத்தில் ஓம் சாய்ராம் என்று சொல். உன்னுடைய அந்த ஒளி பாபாவின் சமாதிக்கு நேரடியாக வந்துவிடும். தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். நீ எழுந்தது மீண்டும் உனக்கு கிடைக்கும். பெருமை, பாதுகாப்பு, பரிசுகள் எல்லாம் பாபாவினுடைய கையில் நிரம்பி இருக்கின்றது. உன் வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. உன்னை உயர்த்தக்கூடிய வகையில் அனைத்தும் இனி அமையும். உண்மையான அர்த்தம் இப்பொழுது கிடைக்கும். நீ புன்னகைக்க தயாராகி விட்டாய். துன்பத்தின் கதவுகள் மூடி இன்பத்தின் கதவுகள் இப்பொழுது என்னுடைய கரங்களால் திறக்கப்படும். சில நேரங்களில் பரிசுகள் வடிவில்லாமல் வரும். பாபா சொல்கின்றேன், பாதுகாப்பே பெரிய பரிசு. அப்படிப்பட்ட பாதுகாப்பை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ உணரும் இந்த அமைதி புனித தொடக்கத்தின் முதல் கடிகாரம் ஒலிப்பது போல 3 நிமிடத்தில் உன்னுடைய உள்ளம் ஒரு மாற்றத்தை உணரும். அந்த மாற்றம் சாயின் கைகோப்பான பல நல்ல விஷயங்களாக அடங்கி இருக்கும். நீண்ட நாட்கள் நீ பார்க்காத செய்தியும் எதிர்பார்த்த செய்தியும் இரண்டுமே உனக்கு கிடைக்கும். தயங்கி நின்றாய் என்றால் நான் உனக்கு கை கொடுக்க வந்து விடுவேன். கையில் இருந்து விடுதலை மட்டுமல்ல, வழிகாட்டியும் வரும். இனிமேல் உன் கண்களில் நெருப்பில்லை, நம்பிக்கையின் ஒளிதான் தீபமாக எரியும். சில விஷயங்களை நீ விட்டுவிட்டாய் என்று நினைத்திருப்பாய். ஆனால் பாபாவின் அருளால் அது மீண்டும் உனக்கு கிடைக்கும். பொறுமைதான் இப்பொழுது வெற்றியின் வாசலாக திறந்திருக்கின்றது. புன்னகை மலரும். நல்லது நடக்கும்.